தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை வைத்து சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் போடக்கூடிய கூட்டணி கணக்கு என்ன என்பது தொடர்பான கேள்வி பெரிதாக முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த ராஜ்யசபா பதவிகளை வைத்து சட்டமன்றத்தில் கட்சிகள் என்னென்ன கூட்டணி கணக்கு போடுகிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால ராஜ்யசபா தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் அப்படின்னும் ராஜ்யசபா சீட்டை வச்சுதான் கூட்டணிக்கான தொகுதி பங்கீட அதிமுகவும் திமுகவும் இறுதி செய்ய இருக்கிறதா பல்வேறு தகவல் வந்திருக்கு. அதாவது தமிழகத்தில் காலியாக போற 6 ராஜ்யசபா எம்பிக்கள் யாரு அப்படின்னா திமுகவில் இருந்து 4 பேர், திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், இந்த 4 பேரோட பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி காலியாக போகுது. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் தம்பிதுரை, அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், இந்த 6 பேரோட பதவி தான் ஏப்ரல் மாதம் முடிவடைய இருக்கிறது. இந்த 6 இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. தற்போதைய எம்எல்ஏக்கள் அடிப்படையில் திமுகவுக்கு 4 ராஜ்யசபா சீட்டும் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட்டும் மீண்டும் கிடைக்க போகுது. இதுல அதிமுகவுக்கிட்ட 2 ராஜ்யசபா சீட் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை அங்க சீனியர் லீடரா இருக்கிறதுனால அவர் மீண்டும் வாய்ப்பு கேட்கிறார். அதனால தம்பிதுரைக்கு அதிமுகவில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்றொரு பக்கம் அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டை உறுதி பண்ணணும், இந்த முறையே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தேமுதிக அதிமுகவிடம் வைப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால தேமுதிகவுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்திலேயே ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கம் அதிமுக கூட்டணியில மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய அன்புமணி ராஜ்யசபா சீட்டை கேட்கிறார். ஏற்கனவே அதிமுகவின் ஆதரவோடு அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். கடந்த வருடம் அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவி காலியானது. ஆனால் இந்த முறை அவரும் அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அதிமுக யாருக்கெல்லாம் இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க, தம்பிதுரைக்கு மீண்டும் கொடுப்பாங்களா, தேமுதிக அதே மாதிரி பாமக, இந்த 2 பேர்ல யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. மற்றொரு பக்கம் நம்ம திமுக கிட்ட வந்தோம் அப்படின்னா திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரப்போகுது. இதுல ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய திருச்சி சிவாவுக்கும் என்ஆர் இளங்கோவுக்கும் திமுக மறுபடியும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கனிமொழி சோமுவை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் தனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்கிறார். ராஜ்யசபா சீட் இல்ல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலையாவது போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கனிமொழி சோமு முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவருக்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது மற்றொரு நபருக்கு திமுக வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்தியூர் செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்தியூர் செல்வராஜுக்கான அந்த இடம் அப்படிங்கிறது மற்றொரு திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிக்கோ அல்லது கூட்டணியில வேறு யாருக்கேனும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரும்போதெல்லாம் ஒரு சீட்டை அவங்க கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த முறை எந்த கூட்டணி கட்சிக்கு திமுக ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட் திமுக சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆதரவோடு இப்ப முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். எனவே இந்த முறை இந்த வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி அப்படிங்கிற கருத்தை அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வருமா, ஒரு முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில இந்த முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அந்த ராஜ்யசபா சீட்டை
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் தான் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும். அதற்கு முன்னாடி மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற போகிறதுனால ராஜ்யசபா தேர்தலுக்கான இந்த ஷீட் ஷேரிங் தான் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதனால திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த சீட்டு பகிர்வு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி யாருக்கு வாய்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.